ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டூருக்கு போனோம் இல்லையா. ஸோ டூருக்கு போனது ஃபஸ்ட்டு நாள் ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் போய் ரீச் ஆனோம். போயிட்டு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகி வெளியில் வந்தாச்சு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் போயிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களுடைய கார் வர வரைக்கும் கொஞ்சம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். கார் வந்ததும் ஏரியாச்சு. கிளைமேட் வந்து பார்த்தீங்களா எப்படி இருந்தது அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். கிளைமேட் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போன பிளேஸ் வந்து ஹில் ஸ்டேஷன், அதாவது மகாபலேஷ்வர் அப்படிங்கிற ஒரு பிளேஸு மகாராஷ்டிராவில். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து பிரதாப்கட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியா. நீங்கள் வந்து பிரதாப்கட் அப்படிங்கிறதே நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாலும் வரும். ஸோ நான் அதில் வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்ததுமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கிளைமேட் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து மழை. உங்களுக்கு எப்போ பெருசாக மழை வரணும்னு தெரியாது, ஆனால் நசன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து காரில் கொஞ்சம் கூட விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. நமக்கு எப்போ மழை நிற்கும்னு கூட தெரியாது. ஸோ நாங்கள் ட்ராவலில் போயிட்டுருக்கும்போது குட்டி பையனுக்கு வந்து வெளியில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது பனிமூட்டம் இல்லாமல் மழை இல்லாமல் இருந்தால் மட்டும் நாங்கள் வந்து லேசாக விண்டோவை திறந்து காமிச்சிட்ருந்தோம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 450 படி ஏறி வரணும். இது வந்து 450 படி ஏறி மேலே வரணும்னு சொன்னேன் இல்லையா. இதே ஏரியாவில் இதே ஸ்பாட்டில் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று லோயர், இன்னொன்று அப்பர். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது லோயர் ஃபோர்ட் அப்படிங்கிறது. அங்கே தான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் போகையில் குட்டி பையனை அவங்க அப்பா வச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நானுமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் டாப் அந்த லோயர் ஃபோர்ட்டோட ரீச் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்தது. இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொடி இருக்கும், ஃப்ளாக் வந்து ஹோஸ்ட் பண்ணுறது. இந்த கட்டை தெரியுது பார்த்தீங்களா, அந்த தூண் இருக்கும் இதில், அந்த பில்லர் அது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும். அந்த ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக குட்டி பையனுக்கு பின்னாடி ஒரு கம்பி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த பில்லரை தாங்கி அந்த கம்பி வந்து கீழே அந்த ஃபோர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த கல்லில் கட்டின அந்த ஃபோர்ட் வந்து அப்படியே இருக்குது, அந்த கோட்டை வந்து அப்படியே இருக்குது, சான்ஸே கிடையாது. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்க வந்து வின் பண்ண கோட்டை இது. அஃப்சல் கான் அப்படிங்கிறவங்கள வின் பண்ணிவிட்டு கைப்பற்றின கோட்டைன்னு சொல்லலாம். முகலாயர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து வந்து மீட்டதுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த கோட்டை எல்லாமே. இப்போ பாருங்க, குட்டி பையன் வந்து சூப்பராக நடந்து போயிட்டுருக்கானா, சூப்பராக ஃபோட்டோவுக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். நாங்கள் இருந்த அந்த 2 நாள் வந்து சேட்டை, அழுகிறது அந்த மாதிரி வந்து கிடையவே கிடையாது. அன்னெசரியாக எதுவுமே பண்ணலை. சூப்பராக கோஆப்ரேட் பண்ணான் குட்டி பையன். அந்த அளவுக்கு மழையும் ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்ல முடியாது, குளிர், மழை, இன்னொன்று பனி மூட்டம். இருந்தாலும் குட்டி பையன் வந்து அந்த 450 படியுமே ஏறி வந்திருக்கான்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக வேண்டிய ஃபோர்ட்டும் இருக்குது. அது வந்து அப்பர் ஃபோர்ட்டு, அங்கேயுமே படி ஏறி தான் போகணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏறி இருக்க படி ஒரு 800 அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும், தாராளமாக. மோர் தென் 600 கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கூட குட்டி பையன் வந்து டயர்ட்னஸ் காட்டவே இல்லை. அவ்வளோ சூப்பராக ஆக்டிவாக படியேறி வந்தான். இது வந்து ஃபுல்லாகவே லோயர் ஃபோர்ட்டில் தான் எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள். குட்டி பையன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணான், அதுதான் மெயின். குட்டி பையனோட பர்த்டேக்காக தான் நாங்கள் வந்து அந்த ட்ரிப்பு போனதே, அந்த டூர் போனதே. அவங்க அப்பாவுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை, அதனால் சடனாக பிளான் பண்ணிவிட்டு போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் மகாபலேஷ்வர்லேருந்து பிரதாப்கட். இது வந்து கோட்டை, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்க வின் பண்ண அந்த கோட்டை தான் இது. இந்த இடத்துல வந்து அஃப்சல் கானோட நினைவாக வந்து அந்த தூண் இருந்தது இல்லையா. ஸோ அதுதான் அங்கே வந்து அந்த இடத்துல தான் வின் பண்ணது. அவங்கள வந்து கொண்டு வந்துமே சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்க வந்து கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்னா அந்த போராடி சண்டை எல்லாமே வரும் பார்த்திங்களா. அந்த போர்க்களமே இதாகி அப்போ அவங்கள வந்து கொன்ன இடம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஸ்பாட் அது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்பர் ஃபோர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் போனோம். குட்டி பையனோட போஸ்ட்லாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி படி ஏறி வந்தாச்சு. இது வந்து மிடில் ஏரியானே சொல்லலாம். இப்போ இங்கே ஏறி போயிட்டுருக்கோம்.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையெல்லாம் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கடை எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸு, விளையாட்டு ஜாமான், சாப்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த மலையிலேருந்து எப்படி கொண்டுட்டு வந்து இங்கே கடையெல்லாம் கட்டினாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா படி ஏறி போகிறதெல்லாம் சின்ன திட்டமே கிடையாது. ஆனால் குட்டி பையன் வந்து சூப்பராக ஏறி வந்துட்டான். அவங்க அப்பா நான் போயிட்டேன்னு சொன்னதும் குட்டி பையனை பாருங்கள் எக்ஸ்ப்ரெஷனை. என்னை பார்த்து தான் அவ்வளோ ஜாலியாகிட்டான் குட்டி பையன். அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. சாப்பாடு, தூக்கம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அங்கே வந்து ரெயின் கோட் வந்து கம்பல்சரி. நாங்கள் வந்து சடனாக போனதுனால ரெயின் கோட்லாம் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரெயின் கோட்டில் தான் ஃபுல்லாக இருந்தோம். இந்த ஸ்பாட்லேருந்து நாங்கள் போனதுக்கப்புறம் நைட்டு வந்து ரெயின் கோட்லாம் வாங்கியாச்சு. அவங்க அப்பா வந்து நீங்கள் நடந்து வாங்க, ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மிடில் பார்ட்லேருந்து மேலே வந்தோம் இல்லையா, ஸோ அந்த இதுதான் இது. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் மேலே ஏறி போக வேண்டிய படிகள்லாம் இருக்குது. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணோம் அப்படின்னா வழுக்கி கீழே விழுந்துருவோம். அந்தளவுக்கு வந்து கண்டினியூவாக மழை, கல் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளது தான். அப்போ பார்த்துக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ சேஃபாக நடந்து போகணுன்னா. குட்டி பையன் வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சிப்பான், இல்லைனா என் கையை பிடிச்சிப்பான், இல்லைனா அவன் பாட்டுக்கு தனியாக படி ஏறி போயிட்டுருப்பான். அந்த லொக்கேஷன் வந்து அந்த கோட்டையில் மேலே ஏறிட்டு கீழே பார்க்கலாம் அப்படின்னா எதுவுமே பார்த்தாலுமே ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு பனி மூட்டம். அந்த ஏரியாவே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பனிமூட்டம். காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி 6 டு 6, 7 மணி வரைக்கும் கூட மேக்ஸிமம் இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்க முடியாது. உங்களுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மேலே பனிமூட்டம் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி ஹை லெவலில் வர ஆரம்பிச்சிரும். நம்ம எந்த லொக்கேஷனில் தங்கியிருக்கோமோ அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் எந்த டைம் வரைக்கும் கொடுப்பாங்க ட்ராவலுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் கிளம்பணும். இதுதான் ப்ளஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து 6 மணிக்கு மேலே வந்து ட்ராவல் பண்ணுறது ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் வந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இதுதான் மேலே வந்தாச்சு. அப்பர் ஃபோர்ட்டில் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவங்களுடைய சிலை புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. குரங்கு அதிகமாக இருந்ததுனால அதிக நேரம் அந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்க முடியல. சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.